அதிமுக ஆட்சி தொடர தேமுதிக துணை போய் விடுமோ என்ற அச்சத்திலேயே அக்கட்சியிலிருந்து நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வருவதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திமுகவில் இணையும் விழா சென்னை கொளத்தூரில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், வலுவான கூட்டணி அமைத்தாலும் மக்களை நேரடியாக சந்திப்பது ஒன்றுதான் தேர்தல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதால் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்திக்கும் திண்ணை பிரச்சார திட்டத்தை திமுக தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தேமுதிகவிலிருந்து நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வருவது குறித்து பேசிய மு க ஸ்டாலின், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய தேமுதிக துணை போய்விடுமோ என்ற எண்ணத்திலேயே பல்வேறு இழப்புகளையும் பொருட்படுத்தாமல் அக்கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகி வருவதாகவும் தெரிவித்தார். எதையும் எதிர்பார்க்காமல், என்னுடைய சுயலாபத்தை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், என்னுடைய தொழில் எந்த நிலையிலே பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி நான் சிந்தித்து பார்க்காமல், நான் அவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அந்த இயக்கத்திற்காக நான் பாடுபட்டேன், எதையும் எதிர்பார்க்காமல் பாடுபட்டேன் என்று அவர் உருக்கத்தோடு சொன்னார், உணர்ச்சியோடு சொன்னார். கண் கலங்கியது அந்த நேரத்தில். ஆனால் இதையெல்லாம் மீறி நான் அந்த கட்சியிலிருந்து விலகி வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரம ஆட்சிக்கு, ஜெயலலிதாவுடைய ஆணவ ஆட்சிக்கு நாம் துணை போகிவிடக்கூடாது என்ற அந்த உணர்வோடு தான்.